ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோன்னா, சயின்ஸ் சப்ஜெக்டில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர் ஆகக்கூடிய அணுக்கரு இயற்பியல் தான் பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் சிலபஸில் நம்மளுக்கு செப்பரேட்டாகவே அணுக்கரு இயற்பியல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி நீங்கள் நோட்ஸ் எடுக்கலனா இன்றைக்கி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். ஆனால் ஒரு 1 வீக் கழிச்சு எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண முடியாது. திரும்பவும் இந்த புக்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் டைமை சேவ் பண்ணணுன்னா நோட்ஸ் எடுத்துகிட்டு படிக்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ அணு அப்படின்னா என்னென்னா, நம்ம கண்களுக்கே தெரியாத ரொம்ப சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அணு. ஓகேங்களா? இப்போ அட்டவணைப்படுத்தியிருக்காங்க இல்லைங்களா, 118 தனிமங்கள். அந்த தனிமங்கள் ஒவ்வொன்றுக்கும் அணுக்கரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அணு அப்படிங்கிறத எப்படி சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தனிமம் எடுத்துக்கோங்க. செம்பு தனிமமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு பிளேட்டாக செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? அது பிளேட்டாக இந்த ஒரு பிளேட்டாக செஞ்சுருக்காங்க. இது ஒரு பிளேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. இந்த பிளேட் எப்படி உருவாச்சு? சின்ன சின்ன அந்த பீஸ் துகள்கள், சின்ன சின்ன பீஸை வச்சு தான் முழுமையாக நம்மளுக்கு ஒரு பிளேட்டாக கிடச்சிருக்கு. அதில் ஒரு சின்ன பீஸ் நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒரு சின்ன பீஸ் வெட்டி எடுத்துக்கிறோம். ஒரு பாயிண்ட் அளவு இருக்கக்கூடிய ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பீஸ் நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது இது போடுற பாருங்கள், இந்த சர்க்கிள் தான் அந்த குட்டி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்க. அந்த குட்டி பீஸ்க்குள்ளே இன்னும் சின்ன சின்ன துகள்கள், அந்த டாட்டாக இருக்கக்கூடிய அந்த சின்ன பீஸே ரொம்ப சின்னது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பீஸ்கள் கண்டிப்பாக நம்ம கண்களுக்கு தெரியாது. ஸோ அந்த கண்களுக்கு தெரியாததான் அணுக்கரு. ஓகேங்களா? இதுக்குள்ளே ஒரு கோடிக்கணக்கான அணுக்கருக்கள் உள்ளடக்கி இருக்கிறது. ஓகேங்களா? அணுன்றது இப்படி தான் சிம்பிளாக சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம அணுக்கரு இயற்பியல் பார்க்குறதுக்கு முன்னாடி அணு எப்படி யாரெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? கிமு 400 கிரேக்க தத்துவ அறிஞர் யாருன்னா டெமாக்ரிட்டஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, பருப்பொருட்கள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அலகுகள். பருப்பொருட்கள் எல்லாமே சிறியதாக பகுக்க இயலாத ஒரு அலகுகள் அப்படின்னு அவர் கருதினார். அந்த பகுக்க இயலாததுக்கு அணுக்கள் அப்படின்னு பெயரிட்டவர் இவர் தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 1803 ஜான் டால்டன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வராரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, தனிமங்கள் இயற்கையாகவே ஒரே மாதிரியான அணுக்களால் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறாரு. ஓகேவா? தனிமங்கள் அனைத்துமே ஒரே அணுக்களால் தான் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவதாக ஜே தாம்சன் வராரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கேத்தோடு கதிர்கள், ஓகேங்களா, கேத்தோடு கதிர் அப்படின்ற எலக்ட்ரான்களை ஆய்வின் மூலமாக இவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ கேத்தோட கண்டறிந்தவர் யார்? ஜே தாம்சன். அது எதிர்மின் கொண்டு இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கோல்ட்ஸ்டீன் அப்படிங்கிற ஆய்வாளர் வராரு. இவர் ஆனோடு அப்படிங்கிற ஒரு கதிரிய கண்டுபிடிக்கிறார். இது நேர்மின் கொண்டு இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்போது கேத்தோடுன்றது ஜே தாம்சன் கண்டுபிடிச்சது, ஆனோடுன்றது கோல்ட்ஸ்டீன் கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் பின்னால் ரூதர்ஃபோர்டு என்ன பண்ணுறாருன்னா, இவங்க கண்டுபிடிச்சதுக்கு புரோட்டான்கள் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஓகேங்களா? புரோட்டான்கள் அப்படின்ற பேர் ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் பேர் வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது மின் சுமையற்ற நியூட்ரான்களை 1932 ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா? மின் சுமையற்ற எலக்ட்ரான்களை ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடிக்கிறாரு. இப்போ தற்போது என்னெல்லாம் எந்த துகள்கள்லாம் கண்டறிஞ்சிருக்காங்கன்னா, ஃபோட்டான்கள், மீசான்கள், பாசிட்ரான்கள், அடுத்து நியூட்ரினோ, இது எல்லாமே இப்போ ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டது. அதுக்கு அடுத்தது 1911 எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு என்ற
அறிவியல் அறிஞர் வராரு. இவர் வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா. இவர் என்ன பண்ணுறாருனா அணு நிறையானது வந்து அதோட மையத்தில் தான் வந்து செறிந்து காணப்படுது அப்படிங்கிறத இவர் விளக்கமாக வந்து சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாமல் அதுதான் வந்து அணுக்கரு அப்படின்ற பேர் வந்து வச்சது வந்து ரூதர்ஃபோர்டு தான். ஓகேங்களா. அணுக்கருக்கு இன்னொரு பேர் வந்து உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து வந்து கதிரியக்கம். கதிரியக்கம்னா வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி. ஓகேங்களா. இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ஃப்ரெஞ்சு இயற்பியலாளர், அது இயற்பியலாளர் வந்து ஹென்றி பெக்கோரல் அப்படிங்கிறவர் 1896 வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருனா இவர் ஒரு ஆய்வு செய்கிறவர். ஓகேங்களா. ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி வந்து தொடர்ந்து அவர் வந்து ஆய்வு செஞ்சுட்டே இருக்கார். ஓகேங்களா. இவர் ஆய்வு செஞ்சுட்டே இருக்கிறதுனால இவர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் போல இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு 1 வீக் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து நம்ம ரிசர்ச் வேலை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் போல். ஸோ அதனால் அந்த ஒரு களைப்பிலே வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக பரபரப்பாக வந்து எல்லா திங்ஸும் வந்து எடுத்து வச்சுருப்பார் போல். அப்படி எடுத்து வைக்கும்போது வந்து ஒரு 2 திங்ஸ் வந்து இவர் மிஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. அது டேபிள் மேலே வந்து இவர் வந்து வச்சுட்டு போயிடுறாரு அது எடுத்து வைக்கிறதுக்கு. அது என்ன பொருட்கள்னால் வந்து ஒன்று வந்து யுரேனியம் என்ற ஒரு கூட்டு பொருள். ஓகேங்களா. யுரேனியம் என்ற ஒரு கூட்டு பொருள், அது ஒரு தனிமம். அதுக்கு அடுத்தது வந்து ஒளிப்பட தகடு. இது ரெண்டுத்தையும் வந்து அவர் மேசை பெஞ்ச் மேலே வந்து வச்சுட்டு அவர் போகிறாரு. போயிட்டு ஒரு 1 வீக் கழித்து அவர் ரிட்டன் வரும்போது அந்த யுரேனியத்தால் வந்து அந்த ஒளிப்பட தகடு இருக்குது இல்லைங்களா, அது வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ இதை வந்து அவர் பார்க்குறாரு. பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது இது யுரேனியத்தால் தான் வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு அவர் அந்த ஆய்வு மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஓகேங்களா. இப்படி நடந்த அந்த நிகழ்வுக்கு பேர் தான் வந்து கதிரியக்கம். ஸோ யுரேனியத்தால் வந்து அந்த ஒளிப்பட இது வந்து பாதிக்கப்பட்டிருந்ததுங்களா, அதிலிருந்து வரக்கூடிய கதிர் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வின் பேர் தான் வந்து கதிரியக்கம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் தான் வந்து யுரேனியம்ன்றது வந்து ஒரு கதிரியக்கு தனிமமாக வந்து அடையாளப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. யுரேனியம்ன்றது ஒரு கதிரியக்க தனிமமாக வந்து அதுக்கப்புறம் தான் உருவாச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 2 ஆண்டுகள் கழித்து வந்து போலந்து நாட்டை சார்ந்த ஒரு இயற்பியலாளர் யார் மேரி கியூரிங்கிறவங்க வராங்க. இவங்க தன் கணவரோட பியூரி கியூரியோட இணைந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மேரி கியூரியை பற்றி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் துறையில் வந்து இவங்களுக்கு தெரியாதவங்க வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அந்தளவுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் இவங்க. இவங்க கண்டுபிடிச்சது வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. இவங்க முதல்ல வந்து ரேடியம் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க தன்னோட கணவரோட சேர்ந்து, அவங்க கணவரும் வந்து ஒரு சயின்டிஸ்ட் தான், அவங்க கூட சேர்ந்து வந்து 2 பேருமே வந்து இணைந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கான வந்து 1903 வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து வாங்குறாங்க ரேடியம் கண்டுபிடிச்சதுக்காக. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறமும் விடாமல் வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதுக்கப்புறம் இன்னொரு தனிமம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அது வந்து 1911 வந்து வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து இவங்க வாங்குறாங்க. ஓகேங்களா. அவங்க ஆய்வுகள் தொடர்ந்து செஞ்சு கொஞ்ச நாள் இவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமும் இவங்களோட மகள் இருக்காங்க. யாருன்னா ஐரின் கியூரி. இவங்க வந்து தன்னோட கணவரோட வந்து சேர்ந்து சில தனிமம் வந்து கண்டுபிடிச்சி அவங்களுமே ஒரு நோபல் பரிசு வந்து வாங்குவாங்க. ஓகேங்களா. ஒரே ஃபேமிலியில் வந்து 3 நோபல் பரிசு வாங்கின குடும்பம் வந்து இவங்க கியூரி ஃபேமிலி தான். அது மட்டும் இல்லைங்க, மேரி கியூரின்றவங்க வந்து 2 முறை வந்து 2 துறைகளுக்கு வந்து நோபல் பரிசு வாங்கின முதல் நபர் ப்ளஸ் வந்து முதல் பெண்மணியும் கூட. அதுக்கடுத்து முதல்ல நோபல் பரிசு வாங்கின பெண்மணியும் வந்து மேரி கியூரி தான். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து கண்டுபிடிச்ச அந்த ரேடியம் பற்றி தான் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது தான் இதில் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ரேடியம் அப்படிங்கிறது வந்து என்ன கதிர்களை வந்து செறிவுபடுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா, இது 3 கதிர்களையும் வந்து வெளியிடக்கூடியது தான் இந்த ரேடியம். ஓகேங்களா. அடுத்து
கதிர் இயக்கத்தின் வரையறை. கதிர் இயக்கத்தின் வரையறைனா வந்து என்ன அப்படின்னா, சில தனிமங்களின் உட்கருக்கள் வந்து நிலையற்றவையாக உள்ளன. இந்த உட்கருக்கள் சிதைவடைந்து சற்று அதிக தன்மையுடைய உட்கருவாக வந்து மாறுது அப்படிங்கிறாங்க. ஸோ தனிமங்களோட உட்கரு வந்து நிலையற்றதாக இருக்கும், அது சிதையும் போது வந்து அதிக நிலைப்புத்தன்மையாக உட்கருவாக வந்து மாறுது. ஸோ இந்த நிகழ்வை தான் வந்து கதிர் இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த நிகழ்வுக்கு வந்து உட்படக்கூடிய தனிமங்கள், எந்தெந்த தனிமங்கள்லாம் இந்த நிகழ்வுக்கு உட்படுதோ அது எல்லாமே கதிர் இயக்க தனிமங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து இயற்கை கதிர் இயக்கம். இயற்கை கதிர் இயக்கம்னா என்னென்னா, யுரேனியமும் ரேடியமும் வந்து சில தனிமங்கள் கதிர் இயக்கத்திற்கு வந்து உட்படுது. ஓகேங்களா, சில தனிமங்கள் அதாவது கதிர் இயக்கத்தை வந்து தானாக வந்து உட்படும், ஆனால் சில தனிமங்கள் வந்து தானாக வந்து கதிர் இயக்கத்துக்கு வந்து உட்படக்கூடியது. ஓகேங்களா, இந்த குறுக்கீடுகள் இன்றி கதிர்வீச்சுகளை வெளியிடக்கூடியது. அதாவது நம்ம மனிதர்களால் வந்து அந்த கதிர் இயக்கத்தை வந்து தூண்டுறதில்லை, தானாகவே வெளியிடக்கூடியது. இதெல்லாம் வந்து தன்னிச்சையாக வர்றதெல்லாம் வந்து இயற்கை கதிர் இயக்கங்கள் அப்படின்னு அழைக்கிறோம். ஓகேங்களா, இதெல்லாமே இயற்கை கதிர் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தல யுரேனியம் ரேடியம் வந்து சொல்லலாம். இது ரெண்டுமே வந்து தன்னிச்சையாகவே கதிர் இயக்கத்தை வந்து வெளியிடக்கூடிய தனிமங்கள். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இது அணு எண் 82. அணு எண்ணா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு தனிமம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒரு ஒரு அணு எண் இருக்கும். ஓகேங்களா, அந்த அணு எண் வந்து 82 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த தனிமம் வந்து கதிர் இயக்கங்களை வந்து வெளியிடும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் அதில் தானாக வெளியிடக்கூடியது இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், யுரேனியம் ரேடியம் நான் சொன்னது. அணு எண் வந்து 82 விட கம்மியாக இருக்கக்கூடிய தனிமங்கள் வந்து அது வந்து கம்மியாக தான் வந்து பார்த்திங்கன்னா தன்மை வாய்ந்ததாக வந்து அடையாளம் வந்து காணப்படுது. அப்படி சொல்லக்கூடிய தனிமங்கள் எதுனா வந்து டெனிக்டியம், அடுத்து வந்து புரோமித்தியம். ஓகேங்களா, இந்த 2 தனிமங்கள். இதோட அணு எண் என்ன அப்படின்னா 43, 61. ஓகேங்களா, 43 வந்து டெனிக்டியம், புரோமித்தியம் வந்து 61 அணு எண். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து இந்த பாக்ஸில் என்ன சொல்ல பார்க்குறேங்க, இது வரைக்கும் வந்து 29 கதிர் இயக்க பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஓகேங்களா, எத்தனை? 29 கதிர் இயக்க பொருட்கள். அதில் வந்து பெரும்பாலான வந்து பூமியிலிருந்து தான் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா வந்து அருமண் உலோகங்கள், அடுத்து வந்து இடைநிலை உலோகங்கள். ஓகேங்களா, இது ரெண்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை கதிர் இயக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிர் இயக்கம். ஓகேங்களா, இந்த செயற்கை கதிரியக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேசாக இருக்கக்கூடிய தனிமங்கள் வந்து கதிரியக்க தனிமங்களாக வந்து மாற்றும் முறையை தான் வந்து செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சொல்கிறாங்க மனிதர்கள் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம். அப்போது செயற்கை கதிரியக்கம், தூண்டப்பட்ட கதிரியக்கம், மனிதர்கள் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம், இது எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 1934 இம்மாதிரியான கதிரியக்கத்தை வந்து ஐரீன் கியூரி, மேரி கியூரியோட மகள் பேர் சொன்ன இல்லைங்களா, ஐரீன் கியூரின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரோட கணவர் பேர் என்னென்னா எஃப் ஜோலியட். ஓகேங்களா, அவங்க கூட இணைந்து போரான் அலுமினியம் அப்படின்ற லேசான தனிமங்களை வந்து அதோட உட்கருக்கள் வந்து ஆல்ஃபாக்களை கொண்டு தான் மோதுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க. இவங்க வந்து அதை நோபல் பரிசு வாங்கினவங்க தான். ஓகேங்களா, இதை வந்து இவங்க கண்டறிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த கதிர் இயக்கம் சிதையும் போது வந்து என்ன ஆகுதுன்னா, அதோட உட்கரு இருக்கு இல்லைங்களா, உட்கரு வந்து தாய் உட்கரு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சிதைந்ததுக்கப்புறம் உருவாகக்கூடிய உட்கரு வந்து சேய் உட்கரு. ஓகேங்களா, அப்படின்னு இவங்க வந்து அழைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது செயற்கை கதிர் இயக்கத்தை வந்து தூண்டப்படும் போது, அதாவது தூண்டுறாங்க இல்லைங்களா, அது நடக்கிறதுக்கு அப்போ வந்து அதோட துகள்கள் பேர் என்னென்னா எரிதுகள் அல்லது எரிபொருள் அப்படின்றாங்க. இந்த சிதைவுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய துகள்கள் எதுனா விடுதுகள். ஓகேங்களா, விடுதுகள் அப்படின்ற பெயர் வந்து வைக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தது இயற்கை கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயற்கை கதிரியக்கத்தில் வந்து அணுக்கள் வந்து
தன்னிச்சையாக வந்து சிதைவை வந்து உருவாக்கக்கூடியது இயற்கை. செயற்கைன்றது தூண்டப்படும் மூலமாக தான் உருவாகும். இரண்டாவது வந்து ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்கள் வந்து உமிழும். எது இயற்கையானது. செயற்கை வந்து என்ன கதிர்களை வந்து உமிழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகள்கள் வந்து பெரும்பாலான வந்து துகள்களாக தான் இருக்கும். ஒன்று நியூட்ரான், இன்னொன்று வந்து பாசிட்ரான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இயற்கைன்றது தன்னிச்சையாக வந்து நிகழக்கூடியது. ஆனால் செயற்கைன்றது தூண்டப்பட்டால் தான் வந்து நிகழும். அடுத்து நான்காவது வந்து பொதுவாக இது 43ஐ விட அதிகமான அணு எண் கொண்டதாக தான் இருக்கும். தனிமங்கள் தான் வந்து இந்த இயற்கையில் வந்து நடைபெறும். ஆனால் செயற்கையில் வந்து 43ஐ விட குறைவாக இருக்கக்கூடிய அணு எண் தான் வந்து நடைபெறும். ஓகேங்களா. அடுத்தது 5th பாயிண்ட் வந்து இதனை கட்டுப்படுத்த முடியாது. இயற்கைன்றது கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் செயற்கை கதிரியக்கம்ன்றது நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா நாம தானே அதை வந்து உருவாக்குறோம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது கதிரியக்கத்தின் அலகு. ஓகேங்களா. கதிரியக்கத்தின் அலகுனா என்னென்னா இப்போது ஜூலுக்கு வந்து கெல்வின் சொல்கிறோம். அழுத்தத்துக்கு வந்து பாஸ்கல். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அலகுகள் வந்து இருக்குது. ஆனால் கதிரியக்கத்துக்கு வந்து ஒரு 2-3 அலகுகள் வந்து நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கியூரிங்கிறது என்னென்னா ஒரு கதிரியக்க பொருளிலிருந்து ஒரு வினாடிக்கு வந்து 3.7 × 10⁻10 அளவில் வந்து சிதைவு ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் வந்து ஒரு கியூரி. ஓகேங்களா. அதுதான் ஒரு கியூரி. இப்போது தோராயமாக நம்ம ஒரு கிராம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஒரே ஒரு கிராம் ரேடியம் எடுத்துக்கிறோம். இதில் 226 வந்து சிதைவுக்கு ஏற்படுத்துறதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. சிம்பிளாக இதில் ஒரே லைன் கொடுத்துருக்காங்க பாரு. ஒரு கியூரி வந்து ஒரு வினாடி நேரத்தில் 3.7 × 10⁻10 சிதைவு வந்து இது தரக்கூடியது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரூதர்ஃபோர்டு. ஓகேங்களா. ரூதர்ஃபோர்டு அலகு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கதிரியக்கத்திற்கு மற்றும் ஒரு அலகாக வந்து இருக்கும். இது ஒரு வினாடிக்கு வந்து எவ்வளோ கதிரியக்க சிதைவோட அளவு ஏற்படுத்துனா 10⁻6. ஓகேங்களா. 10⁻6 அதான் பாருங்கள். அதான் வந்து ஒரு ரூதர்ஃபோர்டு. ஒரு ரூதர்ஃபோர்டுன்றது ஒரு வினாடிக்கு 10⁻6 வந்து சிதைவை வந்து தரக்கூடியது அந்த தனிமத்தோட அளவு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பெக்கோரல் அலகு. இது என்னன்னா இது ஒரு பன்னாட்டு அலகு அப்படின்வாங்க. அது எஸ்ஐ அலகு. ஓகேங்களா. எஸ்ஐ யூனிட் அதான் இந்த பெக்கோரல்ன்றது வந்து என்னன்னா ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவோட அளவு தான் வந்து ஒரு வினாடியில் வெளியிடக்கூடியது தான் வந்து ஒரு பெக்கோரல் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து ரான்ஜன்னா வந்து காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடக்கூடிய கதிரியக்கத்தை தான் வந்து காமா அப்படிங்கிறோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்ட்டு 3 கதிர்கள் இருக்கும். அதனால் வெளியிடப்படக்கூடியது தான் இந்த ரான்ஜன் அப்படிங்கிறது. இந்த ஒரு ரான்ஜன்றதோட நிலையான இது எந்த நேரத்தில் வந்து நடக்கும்னா ஒன்று நிலையான அழுத்தமாக இருக்கணும், இல்லை வெப்பநிலையாக இருக்கணும், இல்லைனா ஈரப்பத நிலையில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு கிலோகிராம். ஓகேங்களா. நல்லா பார்த்துங்க. ஒரு கிலோகிராம் காற்றில் வந்து கதிரியக்க பொருளானது 2.58 × 10⁻⁻4 கூலும் மின்னூட்டத்தில் வந்து இது உருவாகும். எது ரான்ஜன்றது. ஓகேங்களா. ஒரு ரான்ஜன்றது. அதுக்கு அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேங்களா. ஆல்ஃபா பீட்டா காமான்றது என்னென்னா கதிர்களோட 3 கதிரியக்க துகள்களாக வந்து பிரிக்கிறாங்க. அதுதான் ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேங்களா. இது வந்து காமானா வந்து ஆர் போடக்கூடாது. இப்படி காமா அப்படின்னு இப்படி போடுவாங்க. நல்லா அதை வளைச்சி போடுவாங்க. அதுக்கு அடுத்தது யுரேனஸ். இது யுரேனஸ் கோளில் வந்து பெயரிட்ட அதனை கருத்தில் கொண்டு பிட்ச் பிளான்ட் என்ற கதிரியக்க கனிம தாதுவிலிருந்து யுரேனியத்தை ஜெர்மன் வேதியியலாளர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது என்னென்னா யுரேனஸ் கோள். இப்போது நம்ம வான்வெளியில் வந்து வளிமண்டலத்தில் வந்து 8 கோள்கள் இருக்குது. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ச், ஜூபிட்டர், சர்டன், யுரேனஸ், நெப்டியூன் சொல்லிட்டு அதில் 7ஆவதாக இருக்கக்கூடிய அந்த கோளை வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு மார்டின் கிலாப்ராத் அப்படிங்கிறவர் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அந்த கோளை வந்து தன்னோட மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன வந்து கண்டுபிடிக்கிறாருன்னா பிட்ச் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு கதிரியக்க கனிம தாது இருக்குது. சரிங்களா. அந்த கனிம தாதுலிருந்து யுரேனியத்தை வந்து இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. இவர் ஒரு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு வேதியியலாளர் இவர். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமாவோட பண்புகள் என்ன
அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை. ஃபஸ்ட்டு தன்மை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல வந்து 2 புரோட்டான்கள், ஓகேங்களா, 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்கள் கொண்ட ஹீலியம் அணு வந்து 2He4 வந்து உட்கருவாகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இரண்டாவது வந்து இவை அனைத்து அணுக்களும் வந்து காணப்படும் அடிப்படை துகள்களான எலக்ட்ரான், ஓகேங்களா, அதோட சிம்பிள் வந்து -1e⁻0, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து ஃபோட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகளாக இது இருக்குது அப்படிங்கிறாங்க. எது? காமா கதிர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மின்சுமை. மின்சுமைனா என்ன அப்படின்னா ஆல்ஃபா கதிர் வந்து நேர்மின் சுமையை தான் வந்து கொண்டு இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா துகள்களோட மின் சுமையானது +2e, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பீட்டாவோட மின் சுமையானது வந்து எதிர் மின் சுமையை வந்து கொண்டு இருக்கிறது இது, ஓகேங்களா. இதோட பீட்டா துகளோட மின் சுமையானது வந்து -e, சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து காமா கதிர் வந்து என்னன்னா மின் சுமையற்றவை, அப்புறம் நடுநிலை துகள், ஓகேங்களா. இதோட மின் சுமை வந்து இல்லை, அதனால தான் இதுக்கு சுழி 0, ஓகேங்களா. 0ன்றது தான் சுழி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அயனியாக்கும் திறன். எப்படி அயனியாக்கும் இந்த கதிர்கள்னால் ஆல்ஃபாவில் வந்து ஆல்ஃபாத்துக்கள் அயனியாக்கத்தில் வந்து இது வந்து பீட்டாவை விட 100 மடங்கு வந்து இருக்கும், ஓகேங்களா, அதிகமாக. காமாவை விட 10,000 மடங்கு வந்து அதிகமாக இருக்கும். எது? இந்த ஆல்ஃபா கதிரில், ஓகேங்களா, அயனியாக்கும் திறனில். அதுக்கு அடுத்தது பீட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கதிரில் அயனியாக்கும் திறன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் காமா கதிரில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பீட்டு அளவுக்கு தான் வந்து அதோட அயனியாக்கும் திறன் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஊடுருவும் திறன். இந்த கதிர்கள் எப்படி ஊடுருவும் அப்படின்னா ஆல்ஃபா வந்து இதோட திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவக்கூடியது ரொம்ப குறைந்த அளவில் தான் இருக்கும், ஓகேங்களா. ரொம்ப குறைந்த அளவு தான். அதாவது ஒரு தகடு நம்ம தடிமமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தாளை வந்து வச்சு இந்த கதிரானது வந்து நம்ம தடுத்து நிறுத்திடலாம். ஆனால் பீட்டா கதிர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோட கதிர் வந்து வெளியில் வந்து போகும், ஓகேங்களா. ஆனால் ரொம்ப மெலிதாக இருக்கக்கூடிய தகடு வழியாக தான் ஊடுருவோம். தடிமமாக இல்லை, மெலிதாக இருக்கக்கூடிய தகடோட வழியாக தான் போகும், சரிங்களா. அதுக்கு அடுத்தது காமான்றது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தடிமனமாக நீங்கள் அந்த தகடு இருந்தாலுமே அது வழியாக வந்து எந்த உலோகம் வழியாக வேணாலும் இது ஊடுருவி செல்லக்கூடியது தான் காமா. ஸோ காமா கதிருக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதுக்கு மற்றும் காந்த புலன்களால் ஏற்படக்கூடிய விளைவு என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபாவில் வந்து மின் காந்த புலன் வந்து விலக்கம் அடையும். அதுவும் ப்ளம்மிங் இடக்கை விதிப்படி தான் வந்து இது விலகல் அடையும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பீட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா மின் மற்றும் காந்த புலன் வந்து விலகம் அடையும், ஆனால் எதிர் திசையில் தான். அதுவும் ஆல்ஃபா வந்து நடந்த இது விலகலோட எதிர் திசையில் தான் இது விலகல் அடையும் அப்படிங்கிறாங்க. இதுவுமே வந்து ப்ளம்மிங் இடக்கை விதிப்படி தான் வந்து நிகழக்கூடியது. அதுக்கு அடுத்தது காமாவில் வந்து பார்த்திங்கன்னா விலகல் அடையவே அடையாது, மின்னும் காந்த புலனும் விலகல் அடையாது. நெக்ஸ்ட்டு வந்து திசை வேகம். இதோட திசை வேகம்லாம் எப்படி இருக்குன்னா ஒளியின் திசை வேகம் வந்து ஆல்ஃபாவில் வந்து 1/10 முதல் 1/20 மடங்காக வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. பீட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒளியோட திசை வேகம் வந்து 1/10 மடங்காக வந்து இருக்கும், சரிங்களா. அதுக்கு அடுத்தது காமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒளியோட திசை வேகத்தில் தான் வந்து செல்லக்கூடியது. ஒளியின் திசை வேகம்னா என்ன? 3 × 10⁸, ஓகேங்களா. அதோட திசை வேகத்திலே தான் காமா கதிரும் வந்து செல்லக்கூடியதுன்றாங்க, சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து கதிரியக்க இடப்பெயர்வு விதி அப்படின்னா என்னென்னா ஆல்ஃபா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உட்கரு உருவாகும் என்பதனை கதிரியக்க இடப்பெயர்வு விதியின் மூலம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? 1913 வந்து சாடி மற்றும் பஜன் அப்படிங்கிற 2 ஆய்வாளர்கள் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்ஃபா பீட்டாவும் வந்து சேய் உட்கரு, தாய் உட்கருலேருந்து சேய் உட்கரு உருவாகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து கதிரியக்க இடப்பெயர்வு விதி மூலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சொல்கிறாங்க, சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு வந்து
ஆல்ஃபா சிதைவு அப்படின்னா என்ன அப்படின்னா, அணுக்கரு வினை அங்கே வந்து அணுக்கரு வந்து வினை வந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நிலையற்ற தாய் உட்கருவானது வந்து ஆல்ஃபா துகளை வந்து உமிழுது. தாய் உட்கரு வந்து ஆல்ஃபா துகளில் வந்து அப்போ உமிழுது. அந்த நேரத்தில் வந்து சேய் உட்கருவாக வந்து அது மாறுது இல்லைங்களா? இந்த நிகழ்வை தான் ஆல்ஃபா சிதைவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பீட்டா சிதைவு. பீட்டா சிதைவுனா என்னன்னா, இதுவும் அதே மாதிரி தான். அந்த அணுக்கரு வினையின் போது வந்து நிலையற்ற அந்த தாய் உட்கரு வந்து பீட்டா துகளாக வந்து உமிழுது. அங்கே ஆல்ஃபா துகள் உமிழுது, இங்கே பீட்டா துமிழ் வந்து அங்கே வந்து உமிழுது. ஓகேங்களா? அப்போ இங்கேயுமே ஒரு சேய் உட்கருவாக வந்து மாறுது. இதை தான் பீட்டா சிதைவு அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து காமா சிதைவு. காமா சிதைவுனா வந்து அந்த சிதைவு அப்போ உட்கருவோட ஆற்றல் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றம் வந்து ஏற்படும். அப்போது அதோட அணு எண் இருக்குது பாருங்கள், அணு எண்ணும் நிறை எண், அணு எண்ணும் நிறை எண்ணும் வந்து மாற்றம் எதுவுமே இல்லாமல் ஒரே அளவாக வந்து இருக்கக்கூடியது தான் காமா சிதைவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அணுக்கரு பிளவு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அணுக்கரு பிளவுனா வந்து நியூக்ளியர் ஃபிஷன். ஓகேங்களா? இந்த அணுக்கரு பிளவு அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து யுரேனியம் என்ற தனிமம் எடுத்துக்கலாம். ஏன் இதே தனிமமே சொல்கிறோன்னா, இந்த தனிமம் தான் வந்து அதிகமாக ஆய்வகத்தில் வந்து பயன்படுத்தக்கூடியது. அதனால் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதே தனிமம் தான் எல்லா இடத்துலையுமே வரும். சரிங்களா? இந்த யுரேனியமோட உட்கருவில் வந்து நியூட்ரானை கொண்டு வந்து தாக்குறாங்க. ஓகேங்களா? நியூட்ரானை கொண்டு அந்த தாக்கும்போது வந்து 2 சிறு துகள்களாக வந்து அது பிளக்கப்படுது. ஓகேங்களா? சில நியூட்ரான்களை ஆற்றலாக வெளியேற்றுமா அது. ஓகேங்களா? பிளக்கும் போது சில நியூட்ரான்களை வந்து ஆற்றலாக வந்து இந்த யுரேனியமானது வெளியேற்றும் அப்படின்ற இந்த நிகழ்வை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா 1939 வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அறிவியல் அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. யாருன்னா ஆட்டோ ஹான் மற்றும் எஃப் ராஸ்மன் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட் வந்து இந்த நிகழ்வை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது கடினமான அணுவின் உட்கரு பிளவுற்று 2 சிறு துகள்களாக மாறும்போது, ஸோ கடினமாக இருக்கக்கூடிய ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய 2 தனிமங்கள் வந்து பிளக்கிறாங்க. அப்போ அந்த உட்கருவானது வந்து மாறி அதிகமான ஆற்றலை வந்து வெளியிடுது. அது என்ன வெளியிடுது? நியூட்ரான்களாக வந்து வெளியேற்றுது அந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை தான் அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த நிகழ்வை தான் அணுக்கரு பிளவுன்றாங்க. இதுதான் அணுக்கரு பிளவுக்கான டெஃபினிஷன். இந்த அணுக்கரு பிளவு இருக்கு இல்லைங்களா? இந்த அணுக்கரு பிளவானது அதோட சராசரி ஆற்றல் வந்து வெளியிடக்கூடியது. சராசரி ஆற்றல் வந்து பிளக்கும் போது எவ்வளோ வெளியிடுதுன்னா 3.2 × 10⁻⁻11 ஜூல் என்ற அளவுக்கு வந்து இந்த பிளக்கும் போது வந்து ஆற்றலானது வெளியிடப்படுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளவுக்கு உட்படும் போது வந்து அதோட பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரியக்க பொருள் வந்து 1 நியூட்ரான்களை உட்கவர்ந்து நிலைநிறுத்தப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்துமானால், ஸோ கதிரியக்க பொருளில் வந்து ஒரு நியூட்ரானை வந்து பார்த்திங்கன்னா உட்கவர்ந்து நிலைநிறுத்தப்பட்ட ஒரு பிளவு வந்து அங்கே ஒரு பிளவு வந்து ஏற்படுது இல்லைங்களா? இந்த நிகழ்வை தான் வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருளை தான் வந்து பிளவுக்குட்படும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்தது தொடர்வினை. தொடர்வினைனா வந்து செயின் ரியாக்ஷன். இப்போ ஒரு பிளவுக்கு உட்படும் போது வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கிறது தான் வந்து தொடர்வினை. சரிங்களா? தொடர்ந்து வந்து போயிட்டே இருக்கக்கூடியது. அதாவது இப்போ ஒரே ஒரு அணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு அணு இருக்குன்னா இந்த ஒரே ஒரு அணு வந்து 3ஆக வந்து மாறும். ஓகேங்களா? 3ஆக மாறும். அதுக்கப்புறம் 9ஆக மாறும். அப்புறம் 27 அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே அதிகமாக வந்து இருக்க ஆகிய போயிட்டே இருக்கிறது தான் வந்து தொடர்வினை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி அதிகமாக போயிட்டே இருக்கக்கூடியது தான் வந்து தொடர்வினை. இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதான் 27 நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த 9ஆ 27ஆக மாறக்கூடியது தான் தொடர்வினை. இந்த தொடர்வினை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்று கட்டுப்பாடான தொடர்வினை, அடுத்தது வந்து கட்டுப்பாடற்ற தொடர்வினை. சரிங்களா? கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அதில் முதல்ல
கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கட்டுப்பாடான தொடர்வினைனா ஒன்றும் இல்லைங்க. இது அதிகமாக ஆய்வகங்களில் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த அணு எண் வந்து குறைவாக இருக்கக்கூடியது மனிதர்களால் தான் வந்து செய்யக்கூடியது அப்படிங்கிற அது எல்லாமே வந்து கட்டுப்பாடான தொடர்வினை தான். நம்ம வந்து அதை கண்ட்ரோல்டாக வந்து இந்த அணுக்கரு உலை இருக்குது இல்லைங்களா, அணுக்கரு உலையில் வந்து பயன்படுத்தக்கூடியது. இது வந்து பார்த்தா மின்சாரத்திற்கு வந்து பொதுவாக வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம இந்த அணு மூலயமா தான் நம்ம மின்சாரம் வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கோம். சரிங்களா? அந்த மின்சாரத்துக்காக பயன்படுத்துகிறோம். அங்கெல்லாம் வந்து கட்டுப்பாடான ஒரு தொடர்வினை தான் வந்து நடக்கக்கூடியது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து அற்ற வந்து தொடர்வினை. கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னா வந்து தன்னோட கட்டுப்பாட்டிலே வந்து இருக்காது. அந்த நிகழும் போது எண்ணற்ற நியூட்ரான்களை வந்து பெருகிக்கிட்டே, இதை இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 3 இருக்குது, அடுத்தது வந்து 9, அதுக்கு அடுத்தது வந்து 27 வந்து மாறுதுங்களா. இது வந்து கட்டுப்பாடே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கிறது. இங்கே பாருங்கள், இதுலேயுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு தலைமுறை, 2வது தலைமுறையாக, 3வது தலைமுறை நியூட்ரான் ஆகுது. ஓகேங்களா? ஃபேமிலிக்கு தான் நம்ம தலைமுறை அப்படின்றது சொல்லுவோம். இங்கே பாருங்கள், அந்த வெடிப்புக்கே வந்து முதல் தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறை அப்படியே அதிகமாகிட்டே போகுது பாருங்கள். அந்தளவுக்கு வந்து இது கட்டுப்பாடு, இதை அடக்கவே வந்து முடியாது. அந்தளவுக்கு இந்த அணுவானது வந்து போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மாறுநிலை நிறை. ஓகேங்களா? மாறுநிலை நிறை அப்படின்னா என்ன அப்படின்னா, அணுக்கரு பிளவின் போது வந்து 2 இல்லது 3 நியூட்ரான்களை வந்து வெளியாகும் இதில். ஓகேங்களா? ஆனால் எல்லா நியூட்ரான்களும் அடுத்தடுத்த பிளவுக்கு வந்து இது உண்டாகும் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? எல்லா பிளவுக்குமே வந்து இது உண்டாகும் அப்படிங்கிற விஷயம் நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நியூட்ரான்கள் பிளவு அமைப்பிலிருந்து சிலது வெளியேறுது இல்லைங்களா, சில நியூட்ரான்கள் வெளியேறும், சிலது வெளியேறாது. அதுதான் வந்து சில நியூட்ரான்கள் வெளியேறக்கூடியதான் நியூட்ரான் கசிவு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து மாறுநிலை நிறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நியூட்ரான் வந்து இழக்குது. ஸோ நியூட்ரான் வந்து அங்கே இழக்கும் போது தொடர்வினை நிகழ்வானது வந்து அந்த செயின் ரியாக்ஷன் வந்து தொடர்ந்து அந்த நிகழ்ந்துட்டு அணுக்கரு பிளவு மூலமாக உருவாகும் நியூட்ரான்களோட உற்பத்தி வந்து இழக்கும் போது அது அதிகமாக வந்து இருக்கக்கூடியது தான் வந்து இந்த நிகழ்வு தான் மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து மாறுநிலை நிறையை வந்து 2ஆக குறிப்பிடுறாங்க. ஒன்று குறை மாறுநிலை, அடுத்தது வந்து மிகை மாறுநிலை. குறை மாறுநிலை நிறைன்றது வந்து பிளவு பொருட்களில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது, குறைவாக இருக்கக்கூடியது வந்து குறை மாறுநிலை, அதான் வந்து சப்கிரிட்டிக்கல் மாஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மிகை மாறுநிலைனா அதிகமாக இருக்கக்கூடியது, அவ்வளோதான். இது சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அணுகுண்டு, ஆட்டம் பாம். ஓகேங்களா? இது கட்டுப்பாடற்ற தொடர்வினை தத்துவத்தின் மூலமாக தான் இந்த அணுகுண்டானது செயல்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ நான் முன்னாடி பார்த்தோம்ல, கட்டுப்பாடற்ற தொடர்வினை, அதோட தத்துவத்து மூலமாக தான் இந்த அணுகுண்டு அப்படிங்கிறது செயல்படுதுன்றாங்க. இதான் வந்து அணுகுண்டுக்கான டெஃபினிஷன். சரிங்களா? இதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அணுகுண்டு வந்து வெடிப்பு வந்து நிகழுதுன்னு வச்சுக்கோங்க. அணுகுண்டு வந்து வெடிப்பு நிகழுது. அப்போது ஆற்றலோட அளவு வந்து ரொம்ப அதிகமாகவும் வெப்பமாகவும் கதிர் இயக்கத்தை வந்து ரொம்ப அதிகமாக வந்து வெளியிடுது. அப்போ வந்து அந்த குறுகிய அந்த வினாடிக்குள்ளே வந்து கட்டுக்கடுங்காத அழுத்தமும் வெப்பமும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உயர்ந்துட்டே போகுது. அந்த நேரத்தில் வந்து உயிரினங்களுக்கு கூட தீங்கு விளைவிக்கக்கூடியது. சரிங்களா? எதுவுமே வந்து அந்த உயிர் தப்பாது, அந்தளவுக்கு வந்து தீங்கை விளைவிக்கக்கூடியது. இதில் வரக்கூடிய கதிர்வீச்சு என்னென்னா காமா கதிர்வீச்சு. ஓகேங்களா? வெளியாகக்கூடியது எதில்? இந்த அணுகுண்டில். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 1947 வந்து 2ஆம் உலக போகிறப்போ ஜப்பான் நாட்டில் வந்து ஹிரோஷிமா அப்படின்ற ஒரு நகரம், நாகாசாகி என்ற நகரத்துலேயும் வந்து குண்டு வீசியிருப்பாங்க. யார்? அமெரிக்கர்கள் வந்து குண்டு வீசியிருப்பாங்க அவங்க மேலே. அந்த வீசப்பட்டது வந்து இந்த அணுகுண்டு. ஓகேங்களா? அணுகுண்டு தான் வந்து அங்கே வீசப்பட்டது 1947. அடுத்து இந்த பாக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எலக்ட்ரான் வோல்ட். இது எலக்ட்ரான் வோல்ட்னா என்னென்னா, அணுக்கரு இயற்பியலில் சிறியதாக இருக்கக்கூடிய துகள்களின்
ஆற்றலை வந்து அளவிடுவது இல்லைங்களா, இதுதான் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்கிறோம். அதோட சிம்பிள் தான் இவி. ஓகேங்களா, இப்போ இவி இதான் எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட்டுனா என்னென்னா 1.602 இன்ட்டு 10⁻⁻19 ஜூல். ஓகேங்களா, இதுதான் வந்து 1 எலக்ட்ரான் வோல்ட்டு. அதுவே 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுனா 1 MeV இஸ் ஈக்குவல் டு 10⁻6 EV. ஓகேங்களா, இதான் வந்து மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு அணுவை வந்து பிளக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதில் வெளியிடக்கூடிய சராசரி ஆற்றல் வந்து எவ்வளோன்னா 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு வெளியிடக்கூடியது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் என்ன நம்ம பார்த்துருந்தோம், கதிரியக்கங்கள் பார்த்துருந்தோம், ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம், அணுக்கரு பிளவு அப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா, இப்போ அடுத்து நம்ம அணுக்கரு இணைவுனா என்னன்ட்டு அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.